ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் நான் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இப்போ ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் மூவ் ஆகுது மார்க்கெட்டு. நிஃப்டி 21 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,228 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 98 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 77,667 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 126 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 58,172 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐசிசி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ். கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். எஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1% நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இப்போ ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் மூவ் ஆகுது. பட் என்னோட போர்ட்ஃபோலியோ ஸ்டில் நெகட்டிவில் தான் இருக்குது. செக்டார் வைஸ் எடுத்து பார்க்கும்போது டெக்னாலஜி செக்டார் இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஏஐ செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் குளோபல் லெவல்லே மார்க்கெட்ஸில் கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதனால் இப்போ நம்ம கம்பெனி நம்ம கண்ட்ரியில் உள்ள ஐடி கம்பெனி மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் உள்ள ஐடி கம்பெனிஸும் இப்போ கொஞ்சம் ரேலியாக ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்பவே டவுன்ஃபாலில் இருக்கிறாங்க ஐடி ஸ்டாக்ஸு. இப்போ கொஞ்சம் மீண்டு வர்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ். அடுத்து சர்வீஸ், பிஎஸ்சி பேங்க், ஆட்டோ, பேங்கிங், எனர்ஜி, பிஎஸ்சி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. இன்ஃப்ரா, ஃபைனான்ஸ், ரியல்டி, ஃபார்மா, சிமெண்ட், கன்சியூமர் மெட்டல் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. டெக்னாலஜி எடுத்தோன்னா டிசிஎஸ் இன்றைக்கி 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 4% மேலே அப்பு. டெக் மஹிந்திரா 3% மேலே பாசிட்டிவ். எம்ஃபோசிஸ் 3% மேலே பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் 3% மேலே பாசிட்டிவ். விப்ரோ 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ டெக்னாலஜி ஒரு வெல் பெர்ஃபார்மிங் செக்டார். மெட்டல் செக்டார்னி டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு 1.5% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் மூவ் ஆகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்டாக் இன்றைக்கி 4வது செஷன் நினைக்கிறேன். 4 செஷனில் அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 செஷனில் 42% இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், 3 செஷன்லேயே 35% தான் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 531 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்போ 512 ரூபாய் ட்ரேட் ஆகுது. 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வித்தின் 5 டேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 நாளில் இந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எனக்கு படுது. ஏன்னா ஒரு 4 நாள் தொடர்ந்து ரேலியாக இருக்குது. மேபி சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா அது ரிஸ்க்காக கூட மாற சான்ஸ் இருக்குது. அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ ஓகேவானா அதை நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆல்ரெடி வேல்யூஷனும் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 4 நாளில் எங்கேயோ போயிருக்கு அந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கோல்ட் லோன் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க யோக் லோன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது மூலமாட்டு இப்போ கோல்ட் லோன் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ 88.6% ஸ்டேக் கேரளா பேஸ்டு யோக் லோன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி அது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 2 கேரளா ஹெட் குவார்ட்டர் கம்பெனி தான் ராஜாவாக இருக்கிறாங்க கோல்ட் லோன் பிஸ்னஸில். ஒன்று மணப்புரம் ஃபைனான்ஸ், இன்னொன்று முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் அதே கேரளா ஹெட் குவார்ட்டர் கம்பெனியை தூக்கி அது மூலமாட்டு கோல்ட் லோன் பிஸ்னஸுக்குள்ளே டாடா கேபிட்டல் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாடா கேபிட்டல் சக்ஸஸ் ஆவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டாடா கேபிட்டல் மோஸ்ட்லி அந்த ஐபிஓ அப்ளை பண்ணி கிடச்சவங்கள்ட்ட நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக யாரும் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இந்த யோக் லோன்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 708 கோடி இருக்குது. 85% கோல்ட் லோன்ஸ்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 162 பிரான்ச்சஸ் கேரளாவில் வச்சுருக்கிறாங்க. கேரளாவில் மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்லலாம் டோட்டலாகிட்டு ஒரு 162 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. 32,000 கோல்டு கஸ்டமர்ஸ் வச்சுருக்கிறாங்க. நெட்வொர்த்து பார்க்கும்போது 115 கோடியாக இருக்குது. கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது 25% இருக்குது ஃபினான்ஷியல் 22 to 26. இது டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ சக்ஸஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பட் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்ஃபோடெக் இவங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அதில் ஸ்டேக் அக்யூசிஷனுக்கு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இன்றைக்கி பார்க்கும்போது. அசோக் ஷூட்டா அவருக்கு வயசாகுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஆக்சுவலி இந்த சூட்டா பார்க்கும்போது 32% ஸ்டேக்கு கிட்ட அவர் கைவசம் இருக்குது. ஸோ அதர் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஒரு 40% ஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அசோக் ஷூட்டா மெடிக்கல் ரிசர்ச் எல்எல்பி அது அவங்க ஒரு 11.8% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 403 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸில் வச்சு பார்த்தீங்கன்னா
ஒரு 2600 கோடிக்கு ஸ்டேக் டைல்யூஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இருக்குது. ஐடிசி இன்ஃபோடெக் வந்து அதை டேக் ஓவர் பண்ணலாம். ஐடிசி இன்ஃபோடெக்னா ஐடிசியோட ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி தான் ஐடிசி இன்ஃபோடெக். ஸோ அவங்க மூலமாட்டு இந்த டேக் ஓவர் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐடிசி இன்ஃபோடெக் நீ பார்க்கும்போது அவங்க க்ளவுடு, டேட்டா செக்யூரிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2024 அக்டோபரில் ஐடிசி இன்ஃபோடெக் 485 கோடிக்கு பிளேஸ்கிளான் டெக்னாலஜிஸில் க்ளவுட் சர்வீஸ் கம்பெனி, ஸோ அதில் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அக்யூசிஷனாக இருந்துச்சு. அது போக நிறைய ஐடி கம்பெனிஸ் ரீசன்ட்லி மற்ற நாட்டு கம்பெனிஸ் எல்லாமே பர்ச்சேஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதில் கோஃபோர்ஜ் வந்து யூஎஸ் பேஸ்டு டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனியாக இருக்கிற என்கோரா வந்து $2.35 பில்லியன் டேக் ஓவர் பண்ணாங்க. அது மாதிரி இவங்க பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இந்தியாவிலே எட்டாவது பெரிய ஐடி கம்பெனி, அவங்க $1.3 பில்லியன் நெஹாரோ அப்படிங்கிற ஜெர்மன் டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி டேக் ஓவர்ஸ் எல்லாமே ஐடி கம்பெனிஸில் நடந்துட்டுருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்மானு தெரில, இந்த ஆர்டிக்கில் வந்ததுனால நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஐடிசி இன்ஃபோடெக் வந்து இந்த ஐடி கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா, ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜியை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடிசி இன்ஃபோடெக்குக்கும் ஐடிசிக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும். லாங் டேர்மில் ஐடிசி இன்ஃபோடெக் வந்து தனியாக பிரிஞ்சு லிஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவனோ சூப்பர் மார்ட், அதாவது டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 935 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18,343 கோடியாக இருக்குது, 15.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 17,204 கோடி. நெட் ப்ராஃபிட் 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கன்சாலிடேட் பேசிஸில் 860 கோடி. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 years அண்ட் ஓல்டர் டிமார்ட் ஸ்டோர்ஸோட க்ரோத் பார்க்கும்போது 5.5% இருக்குது. ஆனால் அது Q1 ஃபினான்ஷியல் 26 கம்பேர் பண்ணும்போது 7.1% இருந்துச்சு அந்த டைமில். இப்போ 5.5% இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறது ஃபுட்ஸ் கேட்டகரி, அதில் ரெவன்யூ 54.93% கம்மியாக இருக்குது, 55.60% இப்போ குறைஞ்சிருக்கு. நான் ஃபுட் பிஸ்னஸ் நீ பார்க்கும்போது ரெவன்யூ ஷேர் அது வந்து ஹோம் கேர், இந்த பர்சனல் கேர் அது ஒரு 19.60% இருக்குது. ஜெனரல் மெர்கன்டைஸ் அப்பரல் சேல்ஸ் அது 25.47% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டோர் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து 503 ஸ்டோராக இருக்குது டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் பார்க்கும்போது. இது போக அவங்களோட அந்த டிமார்ட்டோட இ-காமர்ஸ் செக்மெண்ட்லேயும் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அவென்யூ இ-காமர்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து டிமார்ட் ரெடி ஆன்லைன் க்ரோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 91.39 crores வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லாஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ்லாம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானு எதிர்பார்க்காதீங்க, அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க எல்டிஐ மைண்ட்ரி, இவங்க வந்து ஆந்த்ரோபி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ வந்து அந்த க்ளவுட் ஃபேமிலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து என்டர்பிரைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க ஆந்த்ரோபி க்ளவுடு கூட வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ், அதுவும் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. இப்போ இவங்க எல்டிஐ மைண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்டிஐ மைண்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. எல்டிஐ மைண்ட்ரியோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அவங்களோட ப்ராஃபிட் 16.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1466 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11,608 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 15.5% இருக்குது, 120 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ஆர்டர் இன்ஃப்ளோ $1.68 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் நீ பார்க்கும்போது 87,886 இருக்குது. 64 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த குவார்ட்டரில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஆட்ரிஷன் ரேட் 13.3% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத் டைனமிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மிசைல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ள வர போகிறாங்க அப்படிங்கிற வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிளானிங்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் என்டிட்டி, அந்த கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கம்பெனிஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். இப்போது மிசைல் மேனுஃபேக்சரிங் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸை தவிர்த்து சில ப்ரைவேட் கம்பெனிஸும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க பாரத் டைனமிக்ஸ். இது பாரத் டைனமிக்ஸ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிசிஎஸ் பார்க்கும்போது ஏபிபி அவங்களோட வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, மல்டியர் பார்ட்னர்ஷிப் ஆட்டு. இது மூலமாட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அந்த கொலாபரேஷன் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிசிஎஸும் ஏபிபியும் பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டிசிஎஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிஎல்எஃபோட சேர்மன் ராஜீவ் சிங்கோட ரிமுனரேஷன் பார்க்கும்போது 20% ரைஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 26ல் 44.6006 crores இருக்குது, 44.06 crores இருக்குது, 20% ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சைமன்ஸ் பார்க்கும்போது 263 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து ஆர்வினால்ட்டேருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உத்தரகாண்ட் ரயில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆர்டர்.
ஸோ இது வந்து ஆர்வினல்ட்ட தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து சைமன்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் பார்க்கும்போது 700 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸில் வந்து அவங்க செல் பண்ண இருக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டு ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸில் 700 கோடி ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க. இந்த ஷேடோஃபேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னராக இருக்கிறாங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஒரு ப்ராடக்ட் டெலிவரி வருது அப்படின்னா அது வந்து இகார்ட் மூலமாட்டு டெலிவர் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஷேடோஃபேக்ஸ் மூலமாட்டு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃப்ளிப்கார்ட் வந்து ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸில் ஸ்டேக் வச்சுருக்காங்க போல். ஸோ அதில் வந்து 700லேருந்து 750 கோடி அளவுக்கு ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட். இது வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்டிஎம் என்ட்ரியோட அந்த ஏ மூலமாட்டு வந்த ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா $150 மில்லியன் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12.2% ஆஃப் த ரெவன்யூ வந்து ஏஐ மூலமாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க எல்டிஎம் என்ட்ரி. ஸோ டிசிஎஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து $2.6 பில்லியன் அளவுக்கு ஏலேருந்து வந்திருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்டிஎம் என்ட்ரிக்கும் அவங்களோட ரெவன்யூ வந்து ஏலேருந்து வர ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் அவங்க அந்த செமாக்யூல்டேட் செட்பேக் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நொமுரா பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1740 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் நம்ம கண்டினியூஸாக இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அசோக் லைலாண்ட் பார்க்கும்போது 222.65 crore ஒர்த் ஆஃப் ஆர்பிட்ரல் அவார்டு வந்து டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2009-2011 அந்த டைமில் உள்ள ஒரு ஆர்பிட்ரேஷன் கேஸு. அதில் இவங்க வின் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அசோக் லேலாண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி யூஎஸ் ஈரான் டென்ஷனால் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி அவங்க ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல, பிபிசிஎல். ஆனால் அந்த ஆயில் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குது. பட் அதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே பேனிக்கில் அன்றைக்கி ஒரு 2%, 3% அந்த ரேஞ்சில் ஃபால் ஆயிருந்துச்சு. ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எல்லாம் 1.5%, 2.5% நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டில். பட் பெட்ரோல் ப்ரைஸில் வந்து அவங்க வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக தான் வச்சுருக்கிறாங்க ஜென்ரல் பப்ளிக்கு. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.